Hello all, welcome back to our channel Commerce Corner Tamil. Today's topic the Factories Act 1948. இந்த ஆக்ட் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் ஓவர்வியூ பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்ட் வைஸ் பார்க்கும்பொழுது த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அப்ளிகபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இஸ் a சென்ட்ரல் legislation and extends to the whole of India including Jammu and Kashmir அப்படின்றாங்க. இந்த ஆக்டோட எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கும் இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குமே இதோட சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. கவரேஜ் வைஸ் பார்க்கும்பொழுது திஸ் ஆக்ட் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி தட் பிலாங்ஸ் டு தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் த ஃபேக்ட்ரிஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிலாங்கிங்கில் வரக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ்க்குமே இந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்டில் நம்ம மெயினாக பார்க்க போகிற டேர்ம் ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரி அப்படின்ற டேர்ம் டினோட் பண்ணுற செக்ஷன் 2 சப்செக்ஷன் எம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஜென்ரலாக ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பில்டிங் ஒரு ஆக்குபைடு ஸ்பேஸ், ஒரு ஆக்குபேஷ்னல் ஏரியாவில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை வச்சு கேரி ஓவர் பண்ணாங்கன்னா அந்த இடத்த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. இதை வந்து டேர்ம் வைஸ் சொல்லும் பொழுது ஒரு 2 more கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 2 more கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த ஆக்குபேஷ்னல் ஏரியாவை ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த 2 more கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டிஷன் நம்பர் 1, 10 or more workers வித் பவரோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இந்த ப்ரெசிடிங் 12 monthஸில் இன்வால்வ் ஆகி இருந்தாங்கன்னா அந்த ஆக்குபேஷ்னல் ஏரியாவில், ஆர் 20 or more ஒர்க்கர் வித்தவுட் பவரில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இந்த ப்ரெசிடிங் 12 monthஸில் இன்வால்வ் ஆகி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆக்குபேஷ்னல் ஏரியாவை ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஃபேக்ட்ரின்னு வரும்பொழுது அந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுற வித்து பவர் வித்தவுட் பவர் அப்படின்ற டேர்ம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூசேஜையும் மிஷினரி ஹேண்ட்லிங்கும் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கும் இல்லையா, அதை தான் வந்து வித் பவர் வித்தவுட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. இன் சிம்பிள் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆக்குபைட் ஸ்பேஸ் ஆர் பில்டிங்கில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை 10 or 20 more ஒர்க்கர்ஸை வச்சு வித் ஆர் வித்தவுட் பவரில் இந்த ப்ரெசிடிங் 12 monthஸில் கேரி ஓவர் பண்ணாங்கன்னா அந்த ஆக்குபேஷ்னல் ஏரியாவை ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அட்ரஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஓகேங்களா, இந்த ஆக்டோட மெயின் கோர் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொடெக்ட் ஹெல்த் சேஃப்டி வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்மேன். அதாவது அந்த ஃபேக்ட்ரியில் இன்வால்வ் ஆகிருக்க ஒர்க்கர்ஸோட ஹெல்த் சேஃப்டி வெல்ஃபேரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டோட மெயின் கோர் ஆப்ஜெக்டிவாக பார்க்கப்படுது. செகண்ட் ஒன், டு ரெகுலேட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வீக்லி ஆஃப்ஸ் அண்ட் ஆனுவல் லீவ்ஸ். அதாவது அந்த ஒர்க்கர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வீக்லி ஆஃப்ஸ் ஆனுவல் லீவ்ஸை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் ஒன், டு ரெகுலேட் தி லீகல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் யங் பர்சன் அட் த ஒர்க் பிளேஸ். இவங்க ஜென்ரலாக மெயில் ஒர்க்கருக்கு மட்டும் ஸ்பெசிஃபைடாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஈவன் தோ அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் இன்வால்வ் ஆகிருக்கிற உமன் எம்ப்ளாயீஸ்க்கும் யங் பர்சன்ஸுக்குமான ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷனை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், டு ப்ரிவெண்ட் எம்ப்ளாயர் ஃப்ரம் டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்கெனிங் பவர் ஆஃப் ஒர்க்மேன். அதாவது எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் ப்ராப்பராக கிடைக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போய் எம்ப்ளாயிக்கிட்ட சேர்க்கறதுக்கு இந்த ஆக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன், டு ஃபெசிலிட்டேட் பவர் டு இன்ஸ்பெக்டர் அண்டு சர்ஜன் அப்படின்றாங்க. ஈவன் தோ இது வந்து ஒரு பவரையும் ப்ரொவைட் பண்ணுது. அதாவது ஹெல்த் சேஃப்டி வெல்ஃபேர் வைஸ் அந்த ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பவரை ப்ராப்பராக ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் சர்ஜனுக்கு
ஆன பவரை வழங்குறதுக்கும் இந்த ஆக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அதை தான் டு ஃபெசிலிட்டேட் பவர் டு இன்ஸ்பெக்டர் அண்டு சர்ஜன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த 5 ஆப்ஜெக்டிவ் தான் மெயின் கோர் ஆப்ஜெக்டிவாக இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதாவது ஃபேக்ட்ரி அப்படின்ற டேர்ம் எடுத்துக்கிட்டாலே அதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன்வால்வ்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஃபேக்ட்ரி ஆக்ட் பிரகாரம் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை டினோட் பண்ணுற செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் K அப்படின்றாங்க. ஜென்ரலாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அதில் என்ன இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோர் ஆப்ஜெக்டை மேக் பண்ணுறது தான் அந்த ஃபேக்ட்ரியோட ஆர்ஜினாக இருந்ததுன்னா அதுக்கான ரிலேட்டட் ப்ராசஸ், அதாவது மேக்கிங், ஆல்ட்ரிங், ரிப்பேரிங், ஆர்னமெண்டிங், ஃபினிஷிங், பேக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். அதை தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக அந்த என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்ருக்கோ அதோட கோர் அவுட்புட்டை சேலுக்கு கொண்டு வர்றதுக்கு மிடிலிங்கில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ட்ரை கிளீனிங் ஆஃப் கார்மெண்ட்ஸு, கன்வர்ஷன் ஆஃப் சீ வாட்டர் இன்டு சால்ட்டு, இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்னும் 2 more எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. அதாவது புக் பைண்டிங் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மெயின் 2 எலமெண்ட்டு தான் ஃபேக்ட்ரின்னு ரன் ஆகிறதுக்கு. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதர் ஒன் வந்து ப்ரிஸ்கிரைப்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இந்த ரெண்டும் ஒரு மெயின் எலமெண்ட்டாக பார்க்கப்படுது ஃபேக்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒர்க்கர். ஒர்க்கர் அப்படின்னா யார்? ஜென்ரலாக ஃபேக்ட்ரியில் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்க அந்த பர்சன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது லைக் எப்படின்னா பேக்கிங், மிஷினரி ஹேண்ட்லிங் அண்ட் வந்து ப்ராடக்ட் அசம்பிளி எக்ஸெட்ரா, இதெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் ஆகிருக்க அந்த பர்சன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இதுக்காக இவங்களுக்கு சம் ரெமுனரேஷனும் பே பண்ணப்படுது, நேம்லி வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு சிங்கிள் டேர்மில் சொல்கிறாங்க. ஆஸ் பர் லேபர் லா பிரகாரம் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்க எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பாக தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜென்ரலாக ஒரு 3 டைப்ஸான பார்ட்டி வந்து இன்வால்வ் ஆவாங்க. எம்ப்ளாயர், எம்ப்ளாயி அண்ட் கான்ட்ராக்டர். ஓகேங்களா? ஜென்ரலாக எம்ப்ளாயர் அப்படின்னா யார்? ஹூ எங்கேஜ் த சர்வீஸ் ஆஃப் அனதர் பர்சன். யார் ஒருவர் மற்றவங்களுக்கு வேலையை வழங்குகிறாரோ அந்த வேலை வழங்கும் நபரை வந்து எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி அப்படின்னு எடுத்துட்டோம், ஒன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் அனதர் ஃபார் ஹையர் அப்படின்னு. சம் ரெமுனரேஷனுக்காக யார் அந்த வழங்கப்பட்ட வேலையை செய்கிற அந்த நபரை எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளாக இதில் சொல்லணுன்னா ஒரு லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் நடக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு லாஜிஸ்டிக் ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயியும் கான்ட்ராக்டரும் இணைஞ்சு அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயர் பிரின்சிபல் எம்ப்ளாயராக பார்க்கப்படுறாரு. ஆனால் இதில் கான்ட்ராக்டர் வந்து டைரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த எம்ப்ளாயி அக்ரி டு சர்வ் த எம்ப்ளாயர் சப்ஜெக்ட் டு இஸ் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன். இந்த இடத்துல எம்ப்ளாயி அந்த அக்ரிமெண்ட்குள்ளே வராருனாலே அவங்க வந்து அண்டர் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் யாரோட சூப்பர்விஷனில் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ப்ளாயரோட சூப்பர்விஷனை அக்ரி பண்ணிட்டு தான் அவங்க அந்த அக்ரிமெண்ட்குள்ளேயே வந்திருப்பாங்க.
ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் ஒன் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாய்க்கு இடையில் ஒரு சர்டைன் பீரியடுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டிருக்கும். அந்த சர்டைன் பீரியட் வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் மூலமாக எம்ப்ளாயர் வந்து சர்வீஸை ரிசீவ் பண்ணிக்கலாம் எம்ப்ளாயிக்கிட்ட இருந்து ஒரு சர்டைன் ரெமுனரேஷனுக்கு. ஃபைனலாக இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ட்ரி டெஃபினிஷனை ஒரு சிங்கிள் சார்ட்டில் குயிக் ரிவிஷன் மாதிரி ஒன்று பார்க்கலாம். இது ஜென்ரலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு ரேப்பிட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம பார்த்த இதுக்கான ஒரு ஓவர்வியூ இதில் இருக்குது. ஃபேக்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 திங்ஸ் தான் மேஜர்: ப்ரெமிசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் தென் ஒர்க்கர். ப்ரெமிசஸ்னாலே என்ன நம்ம பார்த்தோம்? ஒரு பில்டிங் ஆர் ஆக்குபைட் ஸ்பேஸில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஒரு 10 or 20 ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது. அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்க ஆக்டிவிட்டீஸ் மேக்கிங், ஆல்ட்ரிங், ரிப்பேரிங் இதெல்லாம் வரும். கம்ஸ் அண்டர் இந்த கேட்டகரி. ஃபைனலாக பார்க்குறது ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து வித் பவர்னால் 10 ஒர்க்கர்ஸும் வித்தவுட் பவர்னால் 20 ஒர்க்கர்ஸ் இருக்கிறது தான் நம்பர் ஆஃப் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் இருக்கலாம். சம்டைம் இது வந்து வித் ரெமுனரேஷன்லையோ இல்லை வித்தவுட் ரெமுனரேஷனில் கூட இந்த ஒர்க்கரை வந்து அக்ரிமெண்ட்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்கிறாங்க. அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் லைன் பை லைன்.